விஷயங்கள்லாம் அவ வந்து சொல்றான். அது எல்லாமே வந்து தோஷம் உள்ளவை அப்படின்ட்டு பாஷ்யக்காரருடைய சித்தாந்தம். என்னன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சத்யாதி நம்ம பட்சத்தை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். சத்யாதி அப்படிங்கிறது என்னன்னா, இங்க சொல்ற எல்லா அறிவிலும் உண்மை இருக்கிறது என்னும் சத்யாதி பட்சம். எல்லாம் நமக்கு வந்து என்னெல்லாம் தோன்றுகிறதோ அது எல்லாமே உண்மைதான் அப்படின்ட்டு பாஷ்யக்காரர். என்ன விஷயம் நமக்கு தோணினாலும் அது பிரமங்கிறது வந்து அப்புறம் முதல்ல நமக்கு தோன்றுகிற போது அந்த அறிவு ஏற்படுற அறிவு வந்து உண்மையான அறிவு. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த எல்லா அறிவிலும் உண்மை இருக்கிறது அப்படிங்கிறார். நமக்கு தோன்றதுதான் நமக்கு வந்து உண்மை இல்லாதது, அசத்தா இருக்கிறது தோன்றாது. அதுதான் சத்யாதி பட்சம். அது உண்மை இல்லாதது நமக்கு தோன்றாது அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப அதுக்கு அவர் சொல்ற சுக்தி ரஜதம். சுக்திங்கிறது வந்து சிப்பி, அதுல ரஜதம்னா வெள்ளி. இது அடிக்கடி இந்த விஷயங்கள்ல அவ எடுப்பா. அதனால சுக்தி ரஜதம் ஒவ்வொரு தடவையும் சிப்பி வெள்ளின்னு சொல்லாம சில இடங்கள்ல சுக்தி ரஜதம் வந்தா நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல வந்து என்னன்னா, இனி மற்ற கியாதிகளை ஒப்புக்கொள்ளும் அவர்கள் பொய்யறிவுக்கு உதாரணமாக எடுக்கும் திருஷ்டாந்தங்கள் பல. அது வந்து இந்த இந்த யதீந்திரமதி தீபிகையில உங்களுக்கு விளக்கமா கொடுக்கல. ஆனா அதெல்லாம் பொய்யறிவுகள்னு மட்டும் பொதுவா சொல்லிட்டார். இப்ப நம்ம வந்து அது என்னன்ட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல என்னன்னா, முதல்ல வந்து ஒன்னொன்னா எடுத்து அவர் நிரூபிக்கிறார். இந்த ஸ்லோக சூழ்நிலைகள்ல இருந்து ஸ்வப்னத்துல ஏற்படுற அறிவு உண்மையானது அப்படின்னு முதல்ல நிரூபிக்கிறார். ஸ்வப்னத்துல ஏற்படுற அறிவு அப்படின்னா அது சொல்றார். அது ஸ்வப்னத்துல ஒரு கனவு காண்றவன் வந்து, இது பிருகதாரண்ய உபனிஷத்துல ஒரு விஷயம் இருக்கு. ந தத்ர ரதா தத யோகா ந பந்தானோ பவந்தி அத ரதான் ரத யோகான் பதக சுஜதே. இன்னொல்லாம் நிறைய இருக்கு. ந தத்ர அனந்தா முதக பிரமோதா பவதி அதானந்தா முதக பிரமுதக சுஜதே ந தத்ர வேஷந்தாக புஷ்கரண்யக ஷவந்தியோ பவந்தி அப்படின்ட்டுலாம் இருக்கு. கடைசியில சஹி கர்த்தா அவனன்றோ கர்த்தா அப்படின்னு முடியாது அந்த பிரகரணத்துல. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஸ்வப்ன காலத்துல ரத்தங்களோ குதிரைகளோ பாதைகளோ இல்ல. அவன் படுத்துன்னு தூங்குறான். தூங்கிட்டு இருக்கும்போது அவன் பக்கத்துல ரதங்களோ குதிரைகளோ பாதைகள், அந்த ரத்தம் செல்ற பாதைகள் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா அவனே இந்த கனவு காண்றவன் மட்டுமே அந்த சமயத்துல ரத்தங்கள் குதிரைகள் பாதைகள் இதை எல்லாத்தையும் அவன் வந்து கனவுல பார்க்கணும். இதெல்லாம் சிருஷ்டிப்பவன் வந்து சஹி கர்த்தா. இதெல்லாம் சிருஷ்டிப்பவன் யாரு? அவனன்றோ சர்வ கர்த்தா அப்படின்ட்டு அந்த பிருகதாரண்ய வாக்கியத்துல தோன்றது. இதுக்கெல்லாம் வந்து அவர்லாம் அந்த பூர்வபக்ஷி எல்லாம் நிறைய கேட்கிறான். ஏன்னா ஸ்வப்ன காலத்துல தேர் குதிரை வழி இதெல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் அவன் அதெல்லாம் வந்து ஈஸ்வரன் சிருஷ்டிக்கிறான்னா அது எப்படி பொருந்தும் அப்படின்ட்டு எல்லாம் அவன் கேட்கிறான். ஏன்னா ஸ்வப்னம் அவன் படுத்துக்கிற சமயத்துல அவன் பக்கத்துல தேரோ குதிரை எல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் ஈஸ்வரன் வந்து இதெல்லாம் சிருஷ்டிக்கிறான்னு சொல்றது எப்படி பொருந்தும் பூர்வபக்ஷி அங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அதுக்கு வந்து சித்தாந்தம் என்ன சொல்றாருன்னா, உண்மையிலேயே அதுகள்லாம் இல்லவே இல்லை, வாஸ்தவத்துல அவைகள்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து அவர் சொல்ற அந்த தோற்றங்கள் எல்லாமே பொய் அப்படின்னு அத்வைதிகளுடைய ஒரு பட்சம். இந்த மாதிரி தோன்றது எல்லாமே பொய் தோற்றம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்ல, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சித்தாந்தம் என்ன சொல்றாருன்னா, ஸ்வப்ன காலத்துல அந்த ஸ்வப்னம் காண்றவன் வந்து இப்போ எல்லாரும் காணும்படியா குதிரை தேரு அதெல்லாம் வந்து அங்க இருக்காது. எல்லாரும், அதாவது எல்லாரும் பாக்குற மாதிரி குதிரை தேரு மார்க்கங்கள் அதெல்லாம் வந்து இருக்காது. ஆனா ஸ்வப்னத்தை காண்பவன் மாத்திரம் காணும்படியாக அங்க பகவான் வந்து அதெல்லாம் சிருஷ்டி பண்றான். இது வந்து ஒரு ஆச்சரியமான சிருஷ்டி. அவன் வந்து ஸ்வப்ன காலத்துல ஸ்வப்னம் காண்றவன் அந்த புருஷன் மட்டும் காணும்படியாக அந்த வஸ்துக்கள்லாம் சிருஷ்டிக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அந்த காணப்படுற வஸ்துக்கள்லாம் பொய்ங்கிறது நம்ம சொல்லக்கூடாது. இதெல்லாம் பகவான் வந்து சத்திய சங்கல்பனான பகவான் வந்து இதெல்லாம் சிருஷ்டிக்கிறான். அதனால இதுல வந்து எந்த முரண்பாடும் இல்லை. அதனாலதான் உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, சஹி கர்த்தா அவனன்றோ கர்த்தா, இதெல்லாம் சிருஷ்டிப்பவன் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த ஞானம் வந்து அதே மாதிரி கட்டோபனிஷத்துல கூட ஒரு வாக்கியம் இருக்கு. அது என்ன சொல்றதுன்னா, எல்லாரும் தூங்கும் போது அவனவன் விரும்பும் பொருளை வந்து
வீழ்த்து கொண்டிருக்கிறவன் வந்து கண் வீழ்த்து கொண்டு சிருஷ்டிக்கிறான், அவன் தான் பிரம்மம், அவன் தான் நித்தியமானவன், அவன் தான் அழிவில்லாதவன் எல்லாம் கட்டோபனிஷத்துல சொல்லப்படுறது. அதனால அங்கேயும் வந்து ஸ்வப்னத்துல காணப்படுற விஷயங்கள் எல்லாமே பகவானால பிரம்மத்தினால சிருஷ்டிக்கப்பட்டதுன்ட்டு இன்னொரு அதாவது கட்டோபனிஷத்துலயும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இப்ப இங்க சிருஷ்டி பண்ற அந்த இதுல கனவுல காண்ற வஸ்துக்கள் எல்லாம் பொய் இல்லை அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சூத்திரக்காரர் உங்களுக்கு சூத்திரத்துல வரும் சந்திய சிருஷ்டி அந்த மாதிரி சந்தியாதிகரணம் ஒரு அதிகரணம் வரும். அதுல உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் வரும். பகவான் ஏன் வந்து இந்த மாதிரி சொப்னத்துல சில வஸ்துக்கள் எல்லாம் வந்து சிருஷ்டிக்கிறான், அந்த கனவு காண்ற புருஷன் மட்டும் காணும்படி சிருஷ்டிக்கிறானே இதுக்கு அப்படின்னா, அவனவனுக்கு உள்ள புண்ணிய கர்மா பாப கர்மாக்களை வந்து அவன் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு அல்பமான புண்ணிய கர்மா அவனுக்கு இருக்கும் பொழுது அதை கழிப்பதற்காக ஸ்வப்னத்துல சில தனம் கிடைக்கிற மாதிரியோ ஸ்வப்னத்துல அவனுக்கு சில லாபம் கிடைக்கிற மாதிரியோ காட்டி அந்த புண்ணியத்தினுடைய பலனை கழிச்சுடுறான் என்றும், அவனுக்கு சில பாப கர்மா இருந்ததுன்னா ஸ்வப்னத்துல சில பயம் பீதி அந்த மாதிரி உண்டான மாதிரி சில வஸ்துக்களை காட்டி அந்த பாபத்தையும் கழிச்சுடுறான் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த சூத்திரத்துல வரும். பின்னாடி ஒரு 3வது அத்தியாயத்துக்கு வரும், ஸ்ரீபாஷ்யத்துல வரும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அந்த ஈஸ்வரன் தான் இதெல்லாம் சர்வ சிரஷ்டாவாக சுப்பிரசித்தனான ஈஸ்வரன் ஸ்வப்ன காலத்துல கனவு காணும் மனிதனுக்கு அக்காலத்தில் மட்டும் அனுபவிக்கத்தக்கதான ரதம் முதலான விஷயங்களை சிருஷ்டிக்கிறான் என்று கோஷிக்கிறது வேதம். அப்படி சொல்றதுனால கனவுல ஏற்படுற அறிவு உண்மையானது. இதெல்லாம் வந்து நமக்கு சத்தியாதி எல்லா அறிவும் உண்மையானது அப்படிங்கறதுல முதல்ல கனவை பத்தி சொல்றார். அதுக்கடுத்தது வந்து அவர் சொல்றது பீதசங்க பிரமம். பாருங்க, காமாலை கண்ணன் வந்து இந்த சங்கு மஞ்சளா இருக்கு அப்படின்னு அவன் வந்து காமாலை கண்ணனுக்கு தெரியுது. அதுக்கு என்ன சொல்லலாம், அந்த அறிவுல கூட உண்மை இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்விக்கு. ஏன்னா அந்த மற்ற சத்தியாதி பட்சத்தை வந்து என்னென்ன எடுத்துக்காட்டுகள் காட்டி பாஷக்காது சித்தாந்தத்துல வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு வரும் உங்களுக்கு. அப்போ இது சத்தியாதி பட்சம், எல்லா அறிவும் உண்மையானது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் எடுத்திருக்கார். இப்ப காமாலை மஞ்சள் காமாலையோட ஒருவனுக்கு வெளுப்பா இருக்கிற சங்கு வந்து மஞ்சளா தோன்றது. அது எப்படி அப்படின்னா, இப்ப வந்து நீங்க சொல்ற இல்லாத ஒரு மஞ்சள் நிறம் தோன்றது, அதுவும் அந்த அறிவு கூட வந்து உண்மையான அறிவு தான் அப்படின்னு சொல்ல. இது வந்து பூர்வபக்ஷி கேட்கலாம், அங்க இல்லாத ஒரு மஞ்சள் நிறம் அவனுக்கு தோன்றுவது, வெள்ளையா இருக்கிற சங்கு தானே இந்த இடத்துல மஞ்சளா இருக்கிறது வந்து இப்படி தோன்றது வந்து பொய்யறிவு தானே, அயதார்த்தமான அறிவு தானே அப்படிங்கிறான். அதுக்கு இல்லவே இல்லை. காமாலை கண்ணுல வந்து மஞ்சளா அவனுக்கு சில அம்சங்கள்லாம், அந்த சக்ஷு கிரணங்கள் கண்கள்ல வந்து பித்தத்தோட கலந்த அந்த சக்ஷு கிரணங்கள்ல வந்து என்னன்னா சில அம்சங்கள்லாம் இருக்கும். அது கண்ணுல உள்ள அந்த கிரணங்கள் வந்து புறப்பட்டு சங்கோட சேர்றது, அந்த வஸ்துவை அவன் பாக்குறான். அப்ப கண்கள்ல இருக்க அந்த மஞ்சளான அம்சம் அவனுக்கு காமாலை இருக்கிறதுனால அந்த பித்தத்தோட கலந்தது வந்து என்னன்னா ஒரு மஞ்சளா இருக்கக்கூடிய அந்த பித்த திரவியத்துல மஞ்சள் நிறம் இருக்கு. அது வந்து அந்த வஸ்துவோட சேர்றது. சங்குங்கிற வஸ்துவ எந்த வஸ்துவை பார்த்தாலும் அவனுக்கு மஞ்சளாதான் தோற்றமாகும். சங்கு வந்து வெள்ளையா இருக்கு. அது மாதிரி சேரும் பொழுது அப்பொழுது அந்த மஞ்சளான அம்சங்கள்னால அவன் கண்ணுல இருந்து இருக்கிற அந்த பித்தத்துல இருக்கிற அந்த கண்ணுல இருக்க அந்த மஞ்சள், அந்த கண் இதுல இருக்கிற அந்த திரவியத்துல மஞ்சள் நிறத்தோட போய் அந்த சங்க பார்க்கும் பொழுது அந்த கண்ணுல இருக்கிற கிரணங்கள்ல இருக்க அந்த மஞ்சள் தன்மை வந்து அந்த சங்க போய் அப்படி பூசிக்கிறது. அந்த அம்சங்கள்னால சங்கு பூசப்பட்டு சங்குல உள்ள வெள்ளை நிறம் வந்து மஞ்சளான நிறத்தால அது அப்படி காண்றது. அப்ப இது வெண்மை அவனுக்கு தெரியல. அதனால அவன் என்ன சொல்றான்னா, அந்த வெண்மை நிறம் வந்து காமால கண்ணனுக்கு தெரியாது. இப்ப மஞ்சள் நிறம் தான் அவன் பார்க்கப்படுறது அப்படின்ட்டு அவன் வந்து சொல்றான், எல்லார்கிட்டையும் சொல்றான். ஆனா அவன் பார்த்த அறிவு சங்கு மஞ்சள்னு ஒரு அறிவு உண்டா இருக்கு. உண்மையாவே காமாலோட கண்ல இருந்து கிளம்பின மஞ்சள் அம்சம் தான் சங்குல ஒட்டி கொண்டாலும் அது வெகு சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால மற்ற மனிதர்களுக்கு அது புலப்படாது. ஆனா காமாலை கண் இருக்கிறவனுக்கு வந்து தன் கண்கள்ல இருந்து புறப்பட்டு அந்த சூக்ஷ்மா இருந்து அது புறப்பட்ட அந்த கண் அந்த ரேஸ்ல வந்து அந்த மாதிரி இருந்ததுனால அவனுக்கு அது மஞ்சளாக தெரியுது, மற்றவாளுக்கெல்லாம் அது தெரியாது. அதனால அவன் வந்து அது மஞ்சள்னு அதை வந்து
சங்கு மஞ்சளா இருக்குன்னு அவன் பாக்குறான். அப்ப இந்த அறிவும் என்னன்னா இது உண்மையான அறிவுதான். ஏன்னா கண்ணுல இருந்து வெளிக்கிழமைன அந்த அந்த கிரணங்கள் இருக்கு இல்லையா, அதுல மஞ்சள் நிறத்தை விஷயீகரிப்பதற்கான ஒரு அந்த பித்த தன்மை இருக்கிறதுனால அவன் எப்படி கிரகிக்கிறான்னா அது மஞ்சள் நிறமாக தான் அதை கிரகிக்கிறான். அதனால அதுவும் உண்மை அறிவு தான். அவனுக்கு அவன் கிரகிச்ச அறிவு உண்மைதான். எப்படி புரிஞ்சுக்கணும்னா எதுவும் பொய்யான விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு புலப்படாது. எப்படி முயல் கொம்பு, ஆகாச தாமரை அதெல்லாம் நமக்கு புலப்படாதோ அந்த மாதிரி பொய்யான விஷயங்கள், அசத்தான விஷயங்கள் நம்ம அறிவுக்கு புலப்படாது. அந்த விஷயத்தை தான் பாஷ்யக்காரர் காட்ட போறார். அப்புறம் இப்ப அடுத்தது ஜபா குசுமம். ஜபா குசுமம் அப்படிங்கிறது செம்பருத்தம்பூ. அதுக்கு சமீபத்துல இருக்கிற ஒரு ஸ்படிக கல், அதுக்கு பக்கத்துல ஒரு பளிங்கு கல், ஒரு ஸ்படிக கல் இருக்கு. அப்ப அது சிகப்பாக இருக்கு. அத பார்த்துட்டு அவன் பூர்வபக்ஷி கேட்கிறான், இந்த கல் சிகப்பா இருக்கு, இது எப்படி யதார்த்தமாகும், இது எப்படி உண்மை அறிவு ஆகும் அப்படின்னு கேட்கலாம். இது பொய்யறிவு தானே அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. சித்தாந்தம் என்னன்னா இது உண்மை அறிவே தான். பொய்யறிவன்றோன்னு கேட்பவன் யாருன்னா பூர்வபக்ஷி. சிவப்பா காணப்படுறதே ஜபாக்கு செம்பருத்தி பூ பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்பட்டிகம் அந்த ஸ்பட்டிகம் எப்படி தெரியும்னா அது ஸ்பட்டிகம்ங்கிறது ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அதுல நமக்கு சிகப்பா தெரியுது. பக்கத்துல ஒரு செம்பருத்தி பூ இருந்தா சிகப்பா தெரியுது. இப்ப இது பொய்யறிவு தானே நம்ம கேட்கிறோம். இப்ப சித்தாந்தம் என்னன்னா இதுவும் உண்மை அறிவேயா அப்படிங்கிற. ஸ்படிகத்துல இல்லாத சிகப்பு நிறம் இதுல தெரியறதே அது எப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, பூல இருக்கிற சிகப்பு நிறம் ஸ்படிகத்துல பட்டு அதனுடைய வெண்மை நிறத்தை மறைத்து விடுகிறது. அவர் சொல்றாரு, காரணம் சொல்றார். சித்தாந்தத்துல இப்படிதான். அப்ப ஆகையினால ஸ்படிக கல்ல வெண்மை நிறம் தோன்றுவது. ஸ்படிகம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், அது தெரியவில்லை நமக்கு. பூவின் நிறம் சிகப்பு, அந்த பூவின் சிகப்பு நிறமே தோன்றுகிறது. அருகில் உள்ள மற்ற பொருள்கள் மீது பூவின் சிகப்பு நிறம் பட்ட போதிலும் அவை ஸ்வச்சமாக இல்லாததுனால அவற்றில் சிகப்பு தெரிவதில்லை. இப்ப பக்கத்துல நிறைய வஸ்துக்கள்லாம் இருக்கு, வேற ஒரு பூத்தொட்டி எல்லாம் இருக்கு. மேடம் நமஸ்காரம். இந்த வெண்மை நிறம் காமால கண்ணனால் பார்க்கப்படுவதில்லை, மஞ்சள் நிறமே பார்க்கப்படுகிறது, ஆகையால் இது உண்மை அறிவே ஆகும்னு சொல்றாள்ல. ஏர்லியரா படிக்கிறச்சு இதெல்லாம் அந்த 3 தோஷங்கள் உள்ளது, அதனால இது உள்ளபடி அறிவு இல்லன்ட்டு நம்ம படிச்சோம்ல ஏர்லியர் கிளாஸஸ்ல. இப்போ இத ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்குல்ல, இதுதான் கரெக்ட், இதுவும் உண்மை அறிவுன்னு சொல்றச்சே அதுவும் இதுவும் கான்ட்ராடிக்ட் ஆகுது இல்ல மேடம்? இல்ல இல்ல இல்ல, அப்படி அந்த மாதிரி சொல்ல வரல. இப்ப அவர் என்ன சொல்ல வரனா, அந்த தோற்றம் அவனுக்கு உண்டான தோற்றம் பொய் தோற்றம் இல்லாத, அவன் அத மஞ்சளா கிரகிச்சிருக்கான். அவன் அது மத்தவா இது வெள்ளை சங்குதான் சொல்லுவான். ஆனா அவனுக்கு அது கிரகிச்சது அந்த அறிவு உண்மையானது. இப்ப யதார்த்தமா இப்ப அந்த அறிவுகள் எல்லாம் சத்தியாதிவாத பட்சத்துல என்னன்னா எதெல்லாம் தோன்றுவதோ அதெல்லாம் உண்மையான அறிவுதான். அப்புறம்தான் அது தோஷமானதா அல்லது பிரமமா அப்படிங்கறத நம்ம அதுக்கப்புறம் அது நிரூபிக்கப்படும். முதல்ல அவனுக்கு உண்டான தோற்றம் அது உண்மையான தோற்றம் தான். தோன்றுவது அப்படிங்கிறது அதாவது உலகத்துல இல்லாத வஸ்து தோன்றாது நமக்கு. அதனால தோன்றினதுக்கு அப்புறம் தான் அப்ப மஞ்சக்காமால காரணம் இத மஞ்சள் நிறமான சங்குன்னு அவன் கிரகிச்சாலும் அது அவனை பொறுத்த மட்டுக்கும் அவனுக்கு அந்த மாதிரி தோற்றம் உண்டானது உண்மைதான். அவன் இல்ல இல்ல அவனும் நம்மள மாதிரி இல்ல இல்ல நம்மளாம் ஏதோ தப்பா நினைச்சு போமோ அப்படிங்கிறதுக்காக இல்ல இல்ல இது வெள்ளையாதான் இருக்குன்னு அவன் உண்மையாவே அவனுக்கு மஞ்சளா தோணும் போதும் நமக்காக ஒரு ஜஸ்டிஃபை நமக்காக அவன் வெள்ளையா இருக்குன்னு சொன்னா அது அவன் பொய் சொல்ற மாதிரி ஆகும். அவனுக்கு அது மஞ்சளாதான் அது தோன்றி இருக்கு. அப்படி எடுத்துக்கணுமே வழிய இது அந்த இது கொண்டு வரக்கூடாது. முதல்ல நீங்க சொன்ன இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் விபரியம் சம்சய விபரியம் அப்படின்னு சொல்றது உள்ளது உள்ளபடி வழங்கக்கூடிய அறிவு தான் பிரமாணம்னு அந்த இது நீங்க கொண்டு வர, அது இங்க கொண்டு வரக்கூடாது. இது தோன்றுகிற அறிவு எல்லாமே உண்மையான அறிவு. அதுக்கு அப்புறம் இப்ப சிப்பியில வெள்ளிய பாக்குறான்னா கூட அது உண்மையான அறிவு தான் முதல்ல அவனை பொறுத்த மட்டுக்கும். அதுக்கு அப்புறம் இல்லாட்டினா அது தோன்றவே கூடாது, அந்த மாதிரி தோற்றம் வரக்கூடாது. அதுக்கு அப்புறம் தான் அதுக்கு காரணம் உண்டு. அதுல அவன் கிரகிச்ச அம்சம்
சிப்பிய போய் வெள்ளியினுடைய அம்சமா நிறைய கிரகிச்சுட்டான் அப்படின்ட்டு வரும். இதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போறார். நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கேளுங்க. எது உலகத்துல இல்லாத வஸ்து நமக்கு தோன்றாது. அதுதான் பாஷ்யக்காரர் சித்தாந்தம். என்னன்னா முதல்ல நமக்கு தோன்றுறது, அப்புறம் அது டு பி கரெக்டட்ங்கிறது வேற. தப்பா அது தப்பான அறிவா இருக்கு. டு பி கரெக்டட். ஃபர்ஸ்ட் அவனுக்கு சத்யாதியில தோன்றுவது எல்லாமே உண்மை, அதான் யதார்த்தம். இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏன்னா மற்ற இதெல்லாம் மற்ற சித்தாந்தத்துல அறிவுக்கு வெவ்வேறு விதமான டெபினிஷன் எல்லாம் சொல்றேன். அதனாலதான் அதை முதல்ல எடுத்தோம். எல்லா அறிவிலும் உண்மை இருக்கிறது, அதுதான் அவருடைய சத்யாதி பட்சம். எல்லா அறிவிலும் உண்மை இருக்கிறது, தோற்றம். அப்ப அதுதான் அது நமக்கு தோன்றுது. அதுக்கப்புறம் அந்த ஞானம் எதனால நமக்கு அந்த மாதிரி ராங்கா தோன்றிருக்குங்கிறத அதுக்கப்புறம் அதுக்கு காரண காரியங்கள் ஆராயப்படும். முதல்ல நமக்கு அவனுக்கு தோன்றின அறிவு உண்மையான அறிவு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஓகே மேடம். எஸ், அண்டர்ஸ்டுட். Thank you மேடம். இப்போ ஜபா குசுமம்ங்கிறதும் என்னன்னா, இது செம்பர்த்தமும் அது ஒரு ஸ்பட்டிகத்துல அது பழும்போது என்னன்னா அது சிகப்பா தெரியுது. அது பக்கத்துல அந்த ஸ்பட்டிகம் பக்கத்திலேயே நிறைய மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு பூத்தொட்டி இருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் அந்த டேபிள்ல வைக்கக்கூடிய ஒரு பென் ஸ்டாண்டு, அது இது என்னெல்லாமோ இருக்கு, புஸ்தகங்கள்லாம் இருக்கும். ஒரு டேபிள்ல ஒரு ஸ்பட்டிக கல் இருக்கு, அது பக்கத்துல ஒரு செம்பருத்தம்பூ வச்சிருக்கோம். ஆனா அந்த செம்பருத்தம்பூ இந்த ஸ்பட்டிக கல்ல மட்டும் பட்டு அந்த ஸ்பட்டிகம் சிகப்பா காட்சி கொடுக்கும். இப்ப இது பொய்யறிவு தானே நம்ம கேட்டா, இதுவும் உண்மை அறிவுதான் சித்தாந்தி. எப்படி எனில் பூவின் சிகப்பு நிறம் ஸ்பட்டிகத்துல பட்டு அதனுடைய வெண்மை நிறத்தை மறைத்து விடுகிறது. ஆகையால் ஸ்பட்டிகம் எப்படி இருக்கு, அப்படியே ஸ்வச்சமா இருக்கு, அது டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அதனால ஸ்பட்டிக கல்ல வெண்மை நிறம் தோன்றுவதில்லை, பூவின் சிகப்பு நிறம் தான் நமக்கு தோன்றுகிறது. அருகில் உள்ள மற்ற பொருட்கள் மீது பூவின் சிகப்பு நிறம் பட்ட போதும் அப்ப அதே டேபிள்லயே இன்னும் நிறைய வஸ்துக்கள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்காது. ஸ்வச்சம்னு என்ன அர்த்தம்? டிரான்ஸ்பரண்டா இருக்காது அதெல்லாம். அந்த வஸ்துக்கள்லாம் இப்போ பூத்தொட்டி இருக்கு, ஒரு புத்தகம் இருக்கு, டேபிள்ல பென் ஸ்டாண்ட் இருக்கு, பேனாக்கள் இருக்கு, பென்சில், அதுல எல்லாம் உங்களுக்கு சிகப்பா தெரியாது, தோற்றம் வராது, அதெல்லாம் ஸ்வச்சமா இருக்காது. ஸ்வச்சம்னா என்ன அர்த்தம்? டிரான்ஸ்பரண்டா அந்த இதை அப்படியே அந்த ரேஸ் அந்த கலரை அது பிரதிபலிக்க கூடியதா இருக்கு. அதனால ஸ்வச்சமாக இல்லாதனால அவற்றிலெல்லாம் சிகப்பு தெரியவில்லை. ஸ்பட்டிகம் ஸ்வச்சமா இருக்கிறதுனால அந்த பூவின் சிகப்பு நிறம் பிரகாசிக்கிறது. அதனால இந்த அறிவு நமக்கு புஷ்பத்தில் உள்ள சிகப்பு நிறம் அந்த இதுல கிரகிக்கப்படுறது. இந்த அறிவும் யதார்த்தமான அறிவுதான் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் காணல் நீரை பத்தி சொல்ற, அந்த மிரேஜ் அப்படிங்கிறோமே அது சொல்ற. காணல் நீர் உள்ளதாக தோன்றும் அறிவு பொய்யன்றோ நம்ம கேட்கலாம். அதுல என்னன்னா இதுவும் உண்மை உள்ளது. இந்த உண்மை உள்ளது அப்படிங்கறதெல்லாம் சித்தாந்தம், பொய்யன்றோன்னு கேட்கறதெல்லாம் பூர்வபக்ஷம். பஞ்சீகரண முறைப்படி பார்த்தால் சூரிய கிரணமாகிற தேஜ பதார்த்தத்திலும் ஜலம் உள்ளது என்பதும் தெரிய வரும். எல்லா பூதங்கள்லயும் பஞ்சீகரணம் பண்ணியிருக்கான் பகவான். அந்த பஞ்சீகரணம் பண்ணதுனால ஒவ்வொரு பூதத்திலயும் மற்ற பூதங்களுடைய அம்சம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அதனாலதான் இந்த மாதிரி நமக்கு தோற்றங்கள்லாம் உண்டாக்குன்ட்டு சொல்லப்படுறது. அப்போ எல்லா பூதங்களிலும் பஞ்சீகரண பிரக்கிரியினால மற்ற பூதங்களுடைய அம்சம் இருக்கிறதுனால இப்ப காணல் நீர் என்னன்னா அந்த காணல் தேஜஸாக இருந்தா கூட இந்திரிய தோஷத்தினால கிரகிக்கப்படாமல் அதுல ஜலத்தினுடைய பாகம் தான் கிரகிக்கப்படும். சூரிய கிரணத்தினால நமக்கு ரொம்ப தூரம் பாலைவனம் அல்லது ரோட்லயே நம்ம ரொம்ப தூரத்துல பார்க்கும் பொழுது அங்க ஜலம் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த இடம் சூரிய கிரணத்துல உள்ள அந்த அக்னி, அந்த சூரிய கிரணத்துல இருக்க அந்த தேஜஸ்ங்கிற அந்த பகுதியில அந்த தேஜஸ்ங்கிற பூதத்துல ஜலபாகம் கொஞ்சம் இருக்கு. அதனாலதான் நமக்கு தூரக்கே கிரகிக்கிறோம், அந்த ஜலபாகத்தை கிரகிக்கப்படுறோம். ஆனா அதை நம்ம எடுத்து ஒரு டம்ளர்ல எடுத்து சாப்பிட முடியுமான்னு பார்த்தா முடியாது. அது ஆனா உண்மையா கிரகிச்ச அறிவு அது உண்மையான அறிவு தான். அது ஏன்னா அந்த சூரிய கிரணத்துல, சூரிய கிரணம்ங்கிறது தேஜஸ்ங்கிற பூதம், அது மூன்றாவது பூதம் அக்னிங்கிற பூதம், பஞ்ச பூதங்கள்ல அதுல இருக்கிற கொஞ்சம் ஜலபாகம்
அது கொஞ்சம் நமக்கு தூரக்கேந்து பாலைவனம் தான் இல்ல, நம்ம ரோட்ல டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது முன்னாடி நமக்கு கொஞ்சம் வாட்டர் இருக்கிற மாதிரியே தெரியும். டிரைவ் பண்ணிட்டே போறவனுக்கெல்லாம் அது பார்ப்பான். அத மாதிரி தூரத்துல உள்ளவனால அது என்னன்னா என்னமோ ஜலம் இருக்கிற மாதிரி கிரகிக்கப்படுகிறது. இதுவும் உண்மையான அறிவே. ஜலபாகம் ரொம்ப சிறிதாகையால் அருகில் இருப்பவனால் கிரகிக்கப்படுவது. அதை எடுத்து நம்ம உபயோகம் எல்லாம் அது பருகுவதற்கெல்லாம் அது யோக்கியம் இல்லாததாக போயிடுறது. ஏன்னா ஜலத்தினுடைய அம்சம் ரொம்ப ஸ்வல்பமா இருக்கிறதுனால அப்படின்ட்டு சொல்றார். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொல்றாருன்னா திக்பிரமம்னு ஒண்ணு சொல்றோம். இது எல்லாமே திக்பிரமம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு திக்க வேறு திசையாக என்றது திக்பிரமம். திக்பிரமம் அப்படிங்கிறது நமக்கு திடீர்னு ராத்திரி நம்ம ஏதோ ஒரு புது இடத்துல போய் எழுந்து உட்காந்து நம்ம எங்க உட்காந்துருக்கோம்னு நம்ம முழிப்போம். இது என்ன இடம், புதுசான ஒரு இடத்துல, அதெல்லாம் தான் திக்பிரமம். அந்த திக்கு நம்ம எந்த திசை ஒண்ணுமே தெரியாம ஒரு நடுவுல போயிட்டு இருக்கும்போது இது வடக்கா எங்க போகணும், வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கான்னு கூட தெரியாமதெல்லாம் திக்பிரமம் அப்படின்னு சொல்லப்படுது.